ஜீராசினியர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இப்பொழுது ஆகஸ்ட் 17ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 23ஆம் தேதி வரையிலான இந்த வார ராசி பலன்கள் எப்படி இருக்கும் என்கிறத பார்க்கலாம். தனுசு ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த வாரமாக இந்த வாரம் இருக்கும். சந்திராசிரமம் எதுவும் இந்த வாரம் உங்களுக்கு இல்லை. வார ஆரம்பமே தொழில் மேன்மை, பட்டம், பதவி. திங்கட்கிழமை ஆஃபீஸ் போகிறதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏதாவது ப்ரொமோஷன் அல்லது பாராட்டு அல்லது சம்பள உயர்வு, வேலை பார்க்குறதுல கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய அமைப்பு திங்கட்கிழமை உண்டு. 10ஆம் இடம் ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய வேலை, தொழில், வியாபார அமைப்புகளை, விவசாய அமைப்புகளை குறிக்கக்கூடிய 10ஆம் இடத்தில் சுக்கிரன், சந்திரன் 6, 8 கூடியவர்கள் இரண்டு பேரும் சேர்ந்திருக்கிறது. எதிர்பாராத தனலாபங்கள், எதிர்பாராத அறிமுகங்கள், எதிர்பாராத ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் திங்கட்கிழமையே உண்டு. செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் என்ன நடக்கும்னா 11ஆம் இடத்துல சந்திரன் வலிமையான அமைப்பில் இருக்கிறார். 11ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே அண்ணன் அக்காள்களால் இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஒரு சொத்தை பிரிச்சுக்கிறது, அக்கா இப்படி கேட்குது, ஒரு பெரிய சொத்து அக்கா கேட்குது, தங்கச்சி கேட்குது, அண்ணன் கேட்குறாரு. நான் இழிச்சவாய் மாதிரி தான் கடைசி வரைக்கும் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுனே தெரியல, அம்மாவும் அப்பாவும் என் தலையில் தான் மிளகா அரைக்கிறாங்கன்னு பாகப்பிரிவினை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது சொத்துக்களை பகிர்ந்து கொள்வது அல்லது இதை விட்டு அதை விட்டு கொடுன்ட்டு அம்மா அப்பானால் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுக்கு சாதகமான ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. வெள்ளிக்கிழமையும் சனிக்கிழமையும், வியாழன், வெள்ளி, சனி ஆகிய 3 நாட்கள் பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல சந்திரன் நீச்சனாகி குருவின் பார்வையில் இருக்கிறார். பயணங்களின் மூலமான மேன்மைகள், சிலருக்கு தெய்வ தரிசனம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள், சிலருக்கு குலதெய்வத்துக்கு நேர்த்திக்கடன் செய்யக்கூடியது குலதெய்வ அமைப்புகள், சித்தர்களுடைய தரிசனம், சித்தர்களுடைய நட்பு, பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. வார இறுதி ரொம்ப நல்ல நாளாக இருக்குங்க. சனிக்கிழமை மத்தியானத்திற்கு மேலே அப்படியே திங்கட்கிழமை வரைக்கும் ஒரு 2-2.5 நாள் சந்திரன் பரிவர்த்தனை அமைப்பில் உங்கள் ராசியிலே வார இறுதி நாட்களில் உட்கார்றார். வார இறுதி நாட்களில் வளர்வரை சந்திரன் ராசியில் அமர்வதால் தெளிவான முடிவுகள், வருமானங்கள் இருக்கக்கூடிய அருமையான வாரமாக அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம். மகர ராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் சந்திராசிரம அமைப்புகள் எதுவும் இல்லை. அதே நேரத்தில் சந்திரன் 9ஆம் இடத்திலும் 10ஆம் இடத்திலும் 11, 12ஆம் இடங்களில் தன்னுடைய அமைப்புகளை வச்சிருக்கிறாரு. நல்ல அருமையான வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்ல முடியும். 8ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிலேயே உங்களுடைய யோகாதிபதியான புதனோடு இந்த வாரம் மாறுகிறார். 8ஆம் அதிபதி வலுத்து இருக்கின்ற காரணத்தினால ஆவணி மாதம் முழுவதுமே இன்னும் ஒரு 4 வாரத்திற்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் செயல்படக்கூடிய அமைப்பு இப்போது மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. கடந்த காலத்தில் எதில் பிரச்சனைகள் வந்ததோ, யாரெல்லாம் எதிரியாக மாறினாங்களோ, யாரெல்லாம் நம்பிக்கை துரோகம் பண்ணாங்களோ, யாரெல்லாம் நட்புக்கு துரோகம் பண்ணாங்களோ அவங்களெல்லாம் இந்த வாரம் ஆவணி மாதம் 1ஆம் தேதி பிறகுதில் 18ஆம் தேதிக்கு பிறகு, இந்த 18ஆம் தேதிக்கு பிறகு உங்களுடைய தயவு வேண்டி உங்கள் முன்னால் நின்று ஏதோ தெரியாமல் நடந்து வச்சுங்க மன்னிச்சுக்கங்கன்னு சொல்லக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையும். இந்த 4 வார காலத்திற்குள்ளே நான் சொன்ன ப்ரெடிக்ஷன் கண்டிப்பாக மகர ராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றாற் போல் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. திங்கக்கிழமை ஏதாவது ஒரு வகையில் நல்லவைகள், பணவரவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. செவ்வாய்க்கிழமை 10ஆம் இடம் வலிமையாக இருக்கிறது. விவசாய பெருமக்களுக்கு ஒரு பெரிய நல்ல மாற்றங்கள் வரும். வியாபார பெருமக்களுக்கு போட்டிகள் ஒழியக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். வீம்புக்குனே விலகுறைச்சி விற்றுக்கிட்டு இருந்த ஒருத்தர் நம்மளை விட்டு வெளியே போகக்கூடிய அமைப்பு. தொழில் முனைவோர்களுக்கு நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படியே செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும். வியாழன், வெள்ளி, சனிக்கிழமை ஆகிய 2.5 நாட்கள் பார்த்திங்கன்னா சந்திரன் லாபஸ்தானத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறாருங்க. தொட்டது துலங்கக்கூடிய நாட்கள். வியாழக்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் எதை வேணாலும் செய்யுங்க, நல்ல சிந்தனைகள் வரும். நீங்கள் ஆரம்பிக்கக்கூடிய ஒன்று நல்ல விதமாக அந்த நாட்களில் முடியும். புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். நண்பர்கள் கை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. சட்டப்பூர்வமான போராட்டங்களில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருக்குமே அதிலிருந்து ஒரு நிவர்த்தி கிடைக்கக்கூடிய, மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய தைரியமான வாரமாக அமைஞ்சிருக்குங்க இந்த வாரம் மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு இந்த வாரம் ஆரம்பமே சந்திராசிரமம். போன ஞாயிற்றுக்கிழமையும் அவங்களுக்கு சந்திராசிரமம் தான். இந்த வார ஆரம்பம் திங்கட்கிழமை சாயந்தரம் 4:19 தான் சந்திராசிரமம் முடிகிறது. ஆனால் சந்திராசிரமம் பெரிய கஷ்டத்தை கொடுக்காது. இன்றைக்கி ஒரு நாள் திங்கட்கிழமை மட்டும், அதாவது 17ஆம் தேதி ஆகஸ்ட் 17ஆம் தேதி திங்கட்கிழமை 4:19 வரைக்குமே உங்களுக்கு சந்திராசிரமம் நீடிக்கிறது. போன வாரத்தில் இருந்தே சந்திரன் 8ல் மறைஞ்சாலும் கூட சுக்கிரனுடைய இணைவில் தான் இருக்கிறாரு, வளர்பிறை சந்திரனாக இருக்கிறார். அதனால்
பணவரவுகளுக்கு அது இதுக்குன்னு வேலைக்கு அப்படி இப்படிலாம் பிரச்சனை இருக்காது. கொஞ்சம் குழப்பமாக இருப்பீங்க. இதை செய்கிறதா அதை செய்கிறதான்ற மாதிரியான ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் மனசு கொஞ்சம் டல்லாக இருக்கும். அவ்வளவுதானே தவிர பெரிய கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. பேங்குக்கு பணங்கன்னு எடுத்துகிட்டு போகிறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. அந்த கார்டு மேலே இருக்கிற 16 நம்பர்ன்ற மாதிரி ஃபேக் நியூஸு, ஃபேக் எஸ்எம்எஸ், இதெல்லாம் அந்த லிங்க் அழுத்து இந்த லிங்க் அழுத்துலாம் நம்பாதீங்க. அந்த ஒன்றை தவிர வேறு எந்த விதத்துலேயும் சந்திராஷ்டமம் கெடுதல்களை பண்ணாது. அதனை அடுத்து 9, 10, 11 ஆகிய நல்ல இடங்களில், சுப இடங்களில் சந்திரன் வருகை தருகின்ற ஒரு அமைப்பு தொழில் ரீதியாக உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல யோகத்தை கொடுக்குங்க. பெரிய அளவில் யோகங்கள் இருக்கும். வேலை நல்லாயிருக்கும். ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரத்தை கண்டிப்பாக சொல்லலாம். குடும்பத்தில் அமைதி இருக்கும். இளைய பருவத்தினருக்கு காதல் சார்ந்த விஷயங்கள் இனிமேல் தான் கை கொடுக்கும். 2 வருஷத்துக்கு முன்னாடியே பிரேக்கப் ஆகி போச்சுங்கன்னு சொன்னவங்களுக்கெல்லாம் புதிய காதல் அறிமுகங்கள். அப்படியே 11ஆம் இடத்துல சந்திரன் இருக்கிறதுனால ஆணுக்கு பெண்ணால் அறிமுகம், பெண்ணுக்கு ஆணால் அறிமுகம், நல்லவைகள் இருக்கக்கூடிய அமைப்பு. மிக மிக முக்கியமாக இளம் பெண்களாக இருக்கக்கூடிய கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்ல வேலை. நீங்கள்லாம் காதலை இப்போ எதிர்பார்க்க மாட்டீங்க. செட்டில் ஆகணுமையா, ஒழுங்காக நல்ல வேலை கிடைக்கணுமையா, இந்த நல்ல வேலை கிடைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த இளம் பெண்கள் அனைவருக்குமே ஒரு தூர இடங்களில் நல்ல வேலைகள் கிடைக்கக்கூடிய, எதிலும் ஒரு நிறைவுகள். திங்கட்கிழமை மட்டும் சந்திராஷ்டமம், பிற்பகுதி 6 நாட்கள் நன்றாக இருக்கக்கூடிய சுப வாரங்க. கும்பத்தினர் எல்லோருக்கும் இந்த வாரம். மீனராசிக்காரர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் நல்ல நாள். 7ஆம் இடத்துல சந்திர சுக்கிர சேர்க்கை இருந்து 3 சுபர்கள் ராசியை பார்க்குறாங்க. திங்கட்கிழமை சாயந்தரம் 4 மணி 19 நிமிஷத்துலேருந்து திங்கட்கிழமை இரவிலிருந்து சந்திராஷ்டமம் ஆரம்பித்து புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை 3 நாள், 2 நாள் மட்டும் உங்களுக்கு சந்திராஷ்டமம். வியாழக்கிழமை விடியும் போது உங்களுக்கு சந்திராஷ்டமம் இல்லை. ஆகவே திங்கள் புதன் இந்த 2 நாட்களும் சந்திரன் சுக்கிரனுடைய வீட்டில் உட்காந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல மறைகிறாரு. வீடு கொடுத்த சுக்கிரன் நீச்சம். திங்கக்கிழமை அப்படியே ஆஸ் யூஷுவலாக கொஞ்சம் நல்லாவே போயிடும். திங்கக்கிழமை கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அம்மா அப்பா சார்ந்த விஷயத்தில் ஏற்கனவே இருந்து வந்த கவலைகள்லாம் அப்படியே தீரும். நண்பர் யாராவது ஒருவர் உங்களுக்கு கை கொடுப்பது அல்லது நீங்கள் ஒரு நண்பரை காப்பாற்றுவது என்பது போன்ற அமைப்புகள் திங்கக்கிழமை மட்டும் நடக்கும். செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் டப்புன்னு ஒரு மாதிரியாக மனசு கொஞ்சம் டல்லாகும். என்னையா இப்படி இருக்குது, ஏற்கனவே ஜென்மச்சனி வேறு உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. பெண்கள் விஷயத்தில் உஷாராக இருங்க. யாராவது ஒரு ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் ஏதாவது ஆசை வார்த்தைகள் தூண்டப்பட்டு அதன் மூலமாக எதையோ ஒன்றை இழக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வாரம். 8ஆம் இடத்தில் சந்திரன் மறையக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் லேசாக உங்களுக்கு இடிக்கும்ன்றதுனால எதிலும் கவனமாக, விலை மதிப்பு மிக்க எதையும் ஆணோ பெண்ணோ மற்றவரிடம் கொடுத்து விட தேவையில்லாத உஷாராக இருக்க வேண்டிய சந்திராஷ்டம நாட்களாக இந்த நாட்கள் அமைஞ்சிருக்குங்க. அதே நேரத்தில் வியாழக்கிழமை அப்படியே டக்குன்னு வியாழக்கிழமை விடிஞ்ச உடனே சந்திரன் 9ஆம் இடத்துல சந்திரன் பாக்கியத்தில் குருவின் பார்வையில் இருக்கிறார். எதையும் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஆகிய 4 நாட்களில் எந்த ஒரு விஷயத்தையும் முன்னாடி நின்று செஞ்சு பார்க்கக்கூடிய அமைப்புகள் எல்லா மீனராசிக்காரர்களுக்கும் இருக்குது. இளையவர்கள், குறிப்பாக மீனராசிக்காரர் ரேவதி நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் குழப்பத்தில் இருப்பீங்க. அவர்களுக்கு கூட பெரிய கஷ்ட நஷ்டங்கள் நடக்காத ஒரு வாரமாகவே இந்த வாரம் இருக்கும். ஆக செவ்வாய்க்கிழமையும் புதன்கிழமையும் 2 நாட்கள் மட்டும் பண விவகாரம், பேச்சு விவகாரம், குடும்ப விவகாரம், நண்பர்களை நம்பக்கூடியவர்கள் விவகாரம், காதலர்கள் விவகாரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய வாரமாக இந்த வாரம் அமையும். அதை தவிர்த்து வேறு எந்த கஷ்டங்களும் இப்போது கும்பராசிக்காரர்களுக்கு இல்லாத சுப வாரமாகவே அமைந்திருக்கிறது இந்த வாரம்.